Good evening, sir. Good evening, Raveen. Good evening, Kamalia. Okay. எப்படி Good உங்களோட evening, sir. எப்படி சாட்டர்டே சண்டே நல்லா போச்சா உங்களோட வீக்கெண்ட் எல்லாம் எப்படி என்ன செய்தீங்கள் சாட்டர்டே சண்டே எல்லாம் படிச்சேன் சார். ஓகே ஓகே குட் 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 ஓகே அப்ப இந்த கிழமை நாங்கள் பார்ப்போம் வந்து இந்த கிழமை நீங்க எல்லாம் ஹோம்ஒர்க் எல்லாம் செய்து வச்சு ஹோம்ஒர்க்குகள் எல்லாம் செய்து அனுப்பினீங்க 2 பேரும் அப்ப அது குட் அப்ப இதுல வந்து முதல்ல வந்த கமலியா அவங்க நீங்க வாசிங்க நீங்கள் எழுதினதை நீங்க மைசெல்ஃப் எழுதினீங்கல்ல அதற்கு வாசிக்கிறீங்களா? Okay, sir. Yeah. Myself. My name is Kamalya. My age is 11. My school name is Padu Kalimahal Tamil Mahavidyalayam. I am in grade 6. My hobby is reading a storybook. My village is Bulkala division of 10. I am pet is parrot. My favorite color is red moss. My favorite food is rice and curry. My favorite subject is English. I want to be a lawyer one day. Thank you, sir. Okay, good. இப்போ இதுல வந்து முதலாவது நாங்கள் அன்றைக்கு கேட்டு நாங்கள் வந்து அந்த உங்களோட அந்த எக்ஸசைஸ் புக்கு போடுவோம் பேஜ் 3ல வந்து அந்த there are some short essays on myself and 4 பிளாக் இருந்தது. அதுல வந்து ஏதாவது உங்களுக்கு if you don't understand any words உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாட்டி நான் உங்களுக்கு சொல்ல சொன்னேன். ஏதாவது வேர்ட்ஸ் ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருக்குதா? இல்ல வேர்ட்ஸும் விளங்கிச்சுதா கமலியா உங்களுக்கு? எல்லாம் ஓகேயா உங்களுக்கு? ஓகே சார். ஓகே ஓகே குட். அப்ப இதுல வந்து நீங்கள் வாட்சதுல வந்து முதலாவது நீங்க சொன்னீங்க மை நேம் இஸ் கமலியா. தட்ஸ் குட். மை ஏஜ் இஸ் 11 சொல்லி இருக்கிறீங்க. 2வது அது சரி கமலியா, இட்ஸ் குட். ஆனா நார்மலா நாங்கள் கதை கேக்குள்ள ஐ எம் 11 years old தான் நார்மலா சொல்றது. மை ஏஜ் இஸ் 11 கிராமட்டிக்கலா ரைட். ஆனா வந்து நார்மலா நாங்க சொல்றது வந்து ஐ எம் 11 years old அப்படிதான் நாங்க நார்மலா சொல்ற வசனம் இங்கிலீஷ்ல. ஓகேயா? ஓகே. அப்ப இது சரி, நீங்க எழுதினது சரி. ஆனா வந்து அது வந்து இது வந்து அது அப்படி நீங்கள் ஐ எம் 11 years old என்று சொன்னீங்கள் என்றால் அது கூட வந்து அது ஒரு நார்மலா பாவிக்கிற வசனம் வந்து அப்படித்தான் நாங்கள் பாவிக்கிறது. ரைட்? ஓகே சார். ஓகே. மற்றது மை ஸ்கூல் நேம் இஸ் பதுல ரைட்? பிடி என்ற பதுலையா? பது சார். படு கலைமகள் தமிழ் மகாவித்யாலயம். I am in grade 6. அது right. My hobby is reading a story book. மற்றது my village is Bulugola division Hopton. அடுத்த வசனம் வந்து I have pet is parrot என்றது. தமிழில் நாங்கள் வந்து நாங்கள் டீட்டெயிலா படிப்போம் வந்து ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். சென்டென்ஸ் என்ன சொல்லுங்க பாப்போம்? சென்டென்ஸ் வசனம் ரைட்? வசனம் வாக்கியங்கள் ரைட்? அப்ப தமிழில நாங்கள் வந்து ஒரு வசனத்தை எழுதிக்குள்ள வந்து அது ஒரு இலக்கணம், கிராமர் இலக்கணம் ரைட்? அது இலக்கண பிழை இல்லாம நாங்கள் எழுதுறோம். நாங்கள் என்ன இலக்கண பிழை, இலக்கணம் பார்க்கணும் என்ன அப்படி இது அது மாதிரி இங்கிலீஷ்லயும் இருக்குது. ஐ ஹாவ் பெட்டிஸ் பேரட் என்றது வந்து கிராமட்டிக்கலா வந்து அது வந்து ஒரு அது அப்படி சொல்றே இல்லை. நீங்கள் ஒரு பேரட்டை பெட்டை வச்சிருந்தால் ஐ ஹாவ் அ பெட் பேரட் என்று சொல்லலாம். ஐ ஹாவ் அ பெட் டாக், ஐ ஹாவ் அ பெட் கேட் என்று போட்டு ஐ ஹாவ் பெட்டிஸ் கேரட் என்றது வந்து அது இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கலா சரியா வராது. அது வந்து ஐ ஹாவ் a pet dog and a pet parrot. I have a pet parrot என்றதை நீங்கள் அதுதான் அந்த கிராமட்டிக்கலா சரியான வசனம். ஓகே சார். ஓகேயா? அதை கிராஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை இப்படி மாத்துங்க. ஐ ஹாவ் அ பெட் பேரட் ரைட்?
மை ஃபேவரட் கலர் இஸ் ரெட் மோஸ்ட். இந்த மோஸ்ட்ன்றதை ஏன் பாவிச்சீங்க அதுல? சார் இதுல இருக்க மாதிரி விலங்குல சார் அந்த புத்தகத்துல வாட்சி எழுதுனேன் சார். புத்தகத்துல ஓகே ஓகே தட்ஸ் குட். அப்ப ரெட் கலர் ஓகே, கூடுதலாக ரெட் கலர் தான் என்ன மோஸ்ட் வந்து அந்த மோஸ்ட் இதுதான் நல்ல நீங்கள் ஒரு ஃபேவரட் கலர் அண்டேக்குள்ளேயே உங்களுக்கு மோஸ்ட் அதுல வருது என்ன, நீங்கள் ஒரு கூட விரும்புகிற கலரை தான் ஃபேவரட் கலரா வருவீங்களா என்ன, உங்களுக்கு ஒரு ரெட் விருப்பம் வேண்டா அதுலயே மோஸ்ட் வருது, பட் அது மோஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே. மை ஃபேவரட் ஃபுட் இஸ் ரைஸ் அண்ட் கறி, மை ஃபேவரட் சப்ஜெக்ட் இஸ் இங்கிலீஷ், அது சரி. ஐ வாண்ட் டு பி அ லாயர் ஒன் டே, குட். அப்ப அதுல வந்து நாங்கள் அதுல இங்கிலீஷ் நான் புக்கை பார்த்தென்றால் இதுல வந்து நான் சொன்னேன் இவ்வளவையும் கவர் பண்ண சொன்னான். அம்பிஷன், ஃபேவரட் சப்ஜெக்ட், ஃபேவரட் ஃபுட், ஃபேவரட் கலர், பெட், வில்லேஜ், ஹாபி, கிளாஸ், ஸ்கூல், ஏஜ், இந்த இவ்வளத்தையும் கவர் பண்ண சொன்னான். அது வந்து இது குட். அப்ப எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓ அப்ப தட்ஸ் குட். அப்ப நீங்கள் இனி அடுத்தது ரவி இனி வாசிங்கோட. My name is Shavin Kumar. I am 11 years old. My school is Badu Kalemahal Tamil Mahavidyalayam. I am in grade 6. My hobby is drawing a picture. My village is Bulugolla. I have a pet dog. My favorite food is idli. My favorite color is red. My favorite subject is science. I want to be a scientist. ஓகே. இப்போ நீங்கள் இதில் வாசிக்கல நான் ரெண்டு கவனிச்சேன். இதுல நீங்கள் இந்த வசனத்தை மை நேம் இஸ் இதை சொல்லுங்க. ஹாபி என்றது நான் அன்னைக்கு சொன்னேன். இந்த 1 2 3 4 5வது சென்டென்ஸ் வாசிங்க இருக்க. My hobby is drawing a picture. ஹாபி ஓகே. நீங்கள் முதல் கயக்கைகளே எனக்கு ஹாபி என்ன மாதிரி கேட்டது. ஹாபியா அந்த ஹோ என்றது வேற ஆடும். நீங்கள் ஹார்ஸ் என்று சொல்லுங்க. ஹார்ஸ் ஹார்ஸ் சொல்லுங்க. குதிரை எப்படி சொல்லுவீங்க? ஹார்ஸ் ரைட். அந்த ஹோ என்றது வந்து அந்த நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கல அந்த ஹோ என்றது வேற ஆனும். ஹார்ஸ் ஹார்ஸ் ஓகே. அந்த எச் என்றது வேற ஆனும். அப்ப அந்த ஹாபி ரைட். மற்றது மை வில்லேஜ் இஸ் அது அந்த வசனத்தை வாசிங்க. மை வில்லேஜ் இஸ் இது என்ன? மை வில்லேஜ் இஸ் புலுகொல்ல. ஓகே, மை வில்லேஜ் இஸ் புலுகொல்ல. ஓகே, மற்றது எல்லாம் ஓகே. நான் பிறகு நாங்கள் வந்து இட்ஸ் ஓகே. மற்ற வசனங்கள் எல்லாம் ஓகே. மற்றது நீங்கள் அதுல வந்து கேட்டிருந்தீங்க இந்த 2 3 வசனமும் இந்த 3 சொல்லும் விலங்கில் என்று கேட்டிருக்கிறீங்களா என்ன? ஓகே. இதோட ஒரு பேர் ஹெரத் என்றது ஒரு பேர். இது ஹெர்த் எழுதியிருக்கீங்க ஹெரத். அதுல பாருங்க. அதுல நான் இந்த இதுல ஷேர் பண்ணினா இதுல பார்த்தீங்கள் என்றால் இதானே HERATH அதானே அந்த வசனம் தானே. இது விளங்க இல்லையா? மை ஃபாதர் இஸ் இந்த நான் ஹைலைட் பண்ணி இருக்கிறேன். இந்த சொல்ல விளங்க இல்ல. அது வந்து அது வந்து ஹெரத்ன்றது ஒரு பேர். ஒரு நேம், ஒரு ஆளுடைய நேம். ஓகே. ஸ்ரீலங்காவில ஹெரத் ஆக்கள் இருக்கிறது தானே. மோஸ்ட்லி சிங்களீஷ்ல இருப்பினம் நினைக்கிறேன். அவையில அந்த கூட இந்த பேர் பாவிக்கிறது ஹெரத். ஹெரத்ன்றது ஒரு நேம் ரைட். சரியா? ஓகே. மற்றது வந்து இது வந்து மற்றது வந்து பிசினஸ் மேன். பிசினஸ் மேன்டா வந்து ஒரு வியாபாரி. ஓகே, பிசினஸ் மேன் ஒரு வியாபாரி ரைட். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல மை ஃபாதர் இஸ் எ பிசினஸ் மேன் என்றால் எனது அப்பா வந்து ஒரு வியாபாரி. ஒரு வியாபாரம் செய்யறாள் தான் பிசினஸ் மேன் என்று சொல்றது. ஓகே.
ஓ, அடுத்தது வந்து ஜாக்கரி என்று சொல்லி இருக்கிறீங்க. ஜாக்கரி என்றால் அந்த என்னன்னு சொல்றது, நீங்கள் சாப்பிட்டு இருப்பீங்கள் அங்க ஒரு பிலாக்காய். அந்த நாங்கள் வந்து அந்த பிலாக்காய் சாப்பிடுவோம் இல்ல, பிலாக்காய், அதுதான் ஜாக்கரி. அதான் ஜாக்கரி. ஓகே, சாப்பிட்டு இருக்கீங்களா பிலாக்காய்? சாப்பிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே. அது மாதிரி ஜாக் ஃப்ரூட்னா பிலாப்பழம். நீங்கள் பிலாப்பழம் வந்து ஜாக் ஃப்ரூட், ரைட்? மேங்கோண்டா என்ன சொல்லுங்க அப்ப? மேங்கோண்டா மாம்பழம் சார். மாம்பழம். ஓகே சரி. ஓகே, இதுல செய்திருந்தீங்க. ஓகே சரி. நீங்கள் இதை வாசிங்க பாப்போம். உங்களோட நீங்கள் எழுதின இதை வாசிங்க இருக்க. நீங்கள் எழுதின myself. My name is Dinu Dakshin. I am 11 years old. My school is Padu Kalaimagal Tamil Mahavidyalaya. My from is Bulugola Division Upton. My hobby is playing cricket. I am village is Bulugola Division Upton. My favorite color is blue. My favorite food is kottu. My favorite subject is English. I want to be an accountant one day. Manager one day. இதுல வந்து 2-3 பிள்ளைகள் இருக்குது. நான் சொல்றேன், நான் பாருங்க. முதலாவது வசனம் சரி, மை நேம் இஸ் தினு தக்ஷின் என்றது. மற்றது வந்து ஐ ஆம் 11 years old. அந்த 11 வந்து ஸ்பெல்லிங் ராங். அது சரியான ஸ்பெல்லிங் வந்து ELEVEN 11 years old. அதுக்கு திருத்துங்க இருக்க 11 ELEVEN 11. திருத்திட்டீங்களா? ஓகே. 11 நாங்கள் இப்ப தமிழில நாங்கள் 11 என்று சொல்றது, கதைக்குள் 11 என்றது. ஆனால் இங்கிலீஷ்ல நாங்கள் அப்படி இல்லை, தான் முன்னுக்கு வருமா? 11 என்றுதான் வரும். 11, ரைட்? மற்றது வந்து அடுத்தது வந்து சரி, மை ஸ்கூல் இஸ் பது கலைமகள் தமிழ் மகாவித்யாலய. My from is Badula Bulugala division Hapgan என்று சொல்றேன் இல்ல, I am from என்று தான் சொல்லணுமா? அது my from என்றது வராது. நான் I am from. நான் கேட்டேன் what country are you living and I am from Sri Lanka. I am from என்று வரும். my from என்று சொல்றேன் இல்ல, ரைட்? அது வந்து I am from Sri Lanka என்று சொல்லுவீங்க, ரைட்? I am from Colombo, I am from Jaffna. ஓகே, அப்படிதான் சொல்றது. I என்றது வரும். அப்ப அது மாதிரி my from என்று வராது. I am from is வராது. அதுல I am from Bulugala division Hopton. அது திருத்துங்க இருக்க. டிவிஷன் என்றதும் பிழை, அந்த ஸ்பெல்லிங் ராங். DIVISION டிவிஷன். டி வராது. சரியா? நீங்கள் எழுதியக்குள்ள வந்து நீங்கள் ஒருக்கா வந்து ஸ்பெல்லிங்கையும் ஒருக்கா பாருங்க. நீங்கள் நான் சொல்லித்தரேன். பட் இப்போ லைக் இப்போ சிலதுகளை ஒரு ஸ்பெல்லிங்களையும் ஒரு மேக் ஷூர் பண்ணுங்க. நீங்கள் எழுதுறத கரெக்ட் கொண்டு. மை ஹாபி இஸ் பிளேயிங் கிரிக்கெட், அது சரி. ஐ எம் வில்லேஜ் என்றதும் மை வில்லேஜ், இதுல வந்து மை வேறு. ஐ எம் ஃப்ரம் என்றது மாதிரி இது ஐ எம் வில்லேஜ் என்று வராது, மை வில்லேஜ் என்று தான் வருமா? ஓகே, அதை திருத்துங்க. ஐஎம் பற்றி போட்டு மை வில்லேஜ் இஸ் புலுகொல டிவிஷன். இதுலேயும் ஸ்பெல்லிங் பிளப்பட்டிருக்கிறீங்க, ஹாப்டன். அந்த புலுகொல வந்து ஸ்பெல்லிங் சரியோண்டு பாருங்க, அது பிள்ளையல்ல. அதுல புலுகொல. ஓகே. மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ, அது சரி. மை ஃபேவரட் ஃபுட் இஸ் கொத்து. My favorite subject is English. I want to be a manager one day. Manager, அது வந்து அது ஸ்பெல் பண்ணி இருக்கிறீங்க, அதுல ராங். MANAGER
GER வருமா? MAN G நீங்க ஜே போட்டிருக்கிறீங்க. MANAGER வசனத்தில் இது இந்த 4 இதுலயும் வந்து எல்லாம் பாய்ச்சினீங்களா? இன்னும் ஏதாவது சொல்லுகள் விளங்கியிலே என்று கேட்டேன் நான். எல்லாம் விளங்கிச்சுதான் உங்களுக்கு? ஓகே, சரி. இந்த இதுலயாவது நான் கூட சிலதுகளில் வந்து இப்ப நீங்கள் படிச்சதுக்குள்ள ஏதாவது வேர்ட்ஸ்கள் விளங்கியிலேன்னா நீங்க என்னட்ட கேட்கலாம். இந்த இந்த வசனம் விளங்கியில என்றதை கேட்கலாம். ஓகே, fill in the blanks using am, is and are. ரைட்? இதைத்தான் நான் போறேன். நம்ம இதுல வந்து நான் இப்ப இந்த 3 வசனங்களையும் வந்து நாங்கள் வந்து எப்படி நாங்கள் எந்த சந்தர்ப்பத்துல வந்து ஆம் பாவிக்கிறது, எந்த சந்தர்ப்பத்துல இஸ் பாவிக்கிறது, எந்த சந்தர்ப்பத்துல ஆர் பாவிக்கிறேன்னு பார்ப்பேன். அது ரெண்ட முதல் நான் உங்களுக்கு நான் உங்களோட குரூப்பில் நான் இதை ஷேர் பண்ணி விடுறேன். இது வந்து இதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணினேன். சரியோ? டென்சஸ் என்றதை நான் இது என்ன டென்சஸ் என்றா என்ன? காலங்கள். நீங்க தமிழில காலங்கள், ரைட்? ஓகேயா? விளங்குதா? காலங்கள். இப்ப நான் இங்கிலீஷ்ல மெயினான வந்து 3 காலங்கள் இருக்குது, 3 சென்டென்ஸ் இருக்குது. பாஸ்ட் டென்ஸ், present tense, future tense. வாசிங்க இதே இருக்கு. Past tense, present tense, future tense. ஓகே, future. அப்ப future என்னைக்குள்ள எதிர்காலம், present என்னைக்குள்ள நிகழ்காலம், past tense என்னைக்குள்ள இறந்த காலம். ரைட்? இதுல வேற டென்ஸும் இருக்குது. இப்ப நீங்கள் அதை பற்றி என்ன தவிர இதுதான் 3 காலங்களும் வந்து இந்த பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ரைட்? இந்த 3 டென்ஸும். இப்ப தமிழில நீங்கள் ஒரு இறந்த காலத்துல ஒரு வசனம் சொல்லுங்க. தமிழில இறந்த காலத்துக்கு ஒரு வசனம். பறவை பறந்தது. பறவை பறந்தது, அது பறந்துட்டது. என்ன? பறவை பறக்கின்றது, அது நிகழ்காலம். என்ன? கமலியா ஒன்று சொல்லுங்க, ஒரு வசனம் ஒன்று இறந்த காலத்துக்கு. நாய் ஓடியது. நாய் ஓடியது. நான் கிரிக்கெட் விளையாடினேன் என்றது இறந்த காலம். ரைட்? அது டினு சொல்லுங்க ஒரு இறந்த காலத்துக்கு ஒரு வசனம். நான் விளையாடினேன். ஓகே, அதுகள் மாதிரி இப்போ ரைட், அது தமிழில். ரைட்? நாங்கள் இங்கிலீஷில் அப்படி போடுறது. மற்றது வந்து இங்கிலீஷில் இன்னொன்று இருக்குது, நவுன் அண்ட் வேர்ப். இன்னொன்று இருக்குது, நவுன் இருக்குது, வேர்ப் இருக்குது, ப்ரொனவுன். இந்த மூன்றையும் நான் இது பாவிக்கணும். நவுன் என்ற ஒரு பேர்ச்சொல். தமிழில் பேர்ச்சொல் இருக்குல்ல, ஒரு கேட். எக்ஸாம்பிள் இஜி என்று நான் போட்டது வந்து எக்ஸாம்பிள். ரைட்? அதுக்கு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு தான் நான் இந்த இஜி டாட் என்று போட்டேன் நான். அது வந்து கேட், புக், டாக், சேர், அதெல்லாம் வந்து ஒரு 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 பொருளை குறிக்கிற சொல்லுகள். என்ன? ஒரு பொருளை குறிக்கிற சொல்லுகள் வந்து அதை சொல்றது பேர்ச்சொல். அது தமிழில நீங்க படிச்சிட்டீங்களா? பேர்ச்சொல், வினைச்சொல் தமிழில தெரியுமா உங்களுக்கு? பேர்ச்சொல், வினைச்சொல் என்னது தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஓகே, அப்ப உங்களுக்கு அதுக்கு பேர் தான் நவுன். ஓகே, நவுன். மற்றது வேர்பண்டா வந்து வினைச்சொல். அந்த பொருளோட சம்பந்தப்பட்ட ஒரு செயல், அதாவது ஸ்பீக், ஸ்டடி, வாக், அதுகள் எல்லாம் வந்து ஒரு வினைச்சொல். ரைட்? அதை சொல்றது வேர்பண்ட். ரைட்? ப்ரனவுன் என்றது வந்து இந்த ப்ரனவுன் என்றது வந்து ஐ, ஹி, தே. இப்ப இது வந்து கேட்ன்றது ஒரு இல்லாமல் கேட் இஸ் கோயிங், இட் இஸ் கோயிங், இட், தே, ஹி, ஐ என்றது சொல்லுகள் வந்து அதை சொல்றது ப்ரனவுன் என்று சொல்றது. ஒரு திருப்பி இருக்க வாசிங்க. இது இங்கிலீஷ்ல மட்டும் வாசிங்க. இப்ப டினு இதை வாசிங்க இருக்க, இதை வாசிங்க. நான் ஹைலைட் பண்ணி இருக்கிறத வாசிங்க இதுல ஸ்கிரீன்ல. நவுன். ஓகே, இதை வாசிங்க ஹைலைட் பண்ணி இருக்கிறத. இத வாசிங்க. pronoun. ஓகே, கமலியா வாசிங்க இத. noun. இது verb. இது
pronoun, ரவீன் வாசிங்க இத. noun, verb, pronoun, verb 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 sound verb. ஈ வந்து சவுண்ட கொடுக்கும். verb. ஓகே, verb. okay, மற்றது இது என்னது? pronoun, pronoun. ஓகே, இப்ப இது வந்து நாங்கள் வந்து இப்ப இதுல வந்து நான் இதுகள் வந்து நான் உங்களுக்கு இந்த குரூப்ல ஷேர் பண்ணி விடுவேன். நீங்கள் பார்க்கலாம் நவுன் என்றா என்ன, வேர்ப் என்றா என்ன, ப்ரொனவுன் என்றா என்னன்றது. பட் இதான் தமிழில வந்து இது பேர்ச்சொல் வினைச்சொல். இது எனக்கு தமிழ் தெரியல ப்ரொனவுனுக்கு. மற்றது வந்து இது என்ன, இது இருக்க வாசிங்க ரவீன் இருக்க. singular, ஓகே, இது plural, ஓகே. கமலியா வாசிங்க. singular, plural, plural, ஓகே. டினு வாசிங்க. singular, plural, plural, ப்ளூரல். பி வேற இது என்ன? ப்ளூரல் சொல்லுங்க. ப்ளூரல் plural, ப்ளூரல். ஓகே, அப்ப சிங்குலர் ரெண்டா வந்து தமிழில ஒருமை. புத்தகம், நாய், புக், டாக், அது வந்து ஒருமை, ஒன்றை குறிக்கிறது. என்ன? ஒன், a book, a dog, ரைட்? ப்ளூரல் ரெண்டா வந்து பெண்மை. புக்ஸ், டாக்ஸ், அது வந்து பெண்மை, ரைட்? அது அப்ப இங்கிலீஷ்ல நான் சில சொல்லுவதை தான் நான் இதுல போடுறேன், ரைட்? விளங்குதா? அது ஒருமை பெண்மை. நான் இது ஷேர் பண்றேன். நீங்க மற்றது வந்து இது வந்து நான் இதுல வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் என்ற ஒரு இங்கிலீஷ்ல இருக்குது, ரைட்? இது இருக்க வாசிங்க ரவீன். first person, இங்கேயும் இருக்குது. first person, singular, இது first person, plural, இது third person, singular, third person, plural, second person, ஓகே. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் என்ன கமலியாக வேற முதல் ஃபர்ஸ்ட் பர்சன் என்றா வந்து முதலாம் நபர். நீங்கள் உங்களை நீங்கள் சொல்லிக்குள்ள வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். ஐ ஆம் 11 years old. ஐ என்றது வேறு, அதுதான் முதலாம் நபர். நீங்க சொல்றீங்க. அடுத்தது வந்து நாங்கள் என்று சொல்லிக்கலாம். நீங்கள் 3 பேரும் என்று சொல்லிக்கலாம். வி என்று சொல்லுவீங்க, ரைட்? அது வந்து ப்ளூரல். அது சிங்குலர் என்றைக்குள்ள ஐ ஒரு ஆள், ரைட்? ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் என்றைக்குள்ள வந்து அதுல வந்து வி என்றைக்குள்ள 3 பேர் 4 பேர். வி பெண்மை, விளங்குதா? அடுத்தது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் என்றைக்குள்ள ஹி ஓ ஷி, அவன் அல்லது அவள். அவர் நீங்கள் உங்களை பற்றி சொல்லல, மிச்சாக்களை பற்றி சொல்றீங்க. அவன், அவள், அவள் என்று சொல்லிங்க. மூன்றாம் நபரை பற்றி சொல்றீங்க. அதான் வந்து சொல்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் என்று. தேர்ட் பர்சன் ப்ளூரல் என்றா வந்து தே, அவர்கள் விளையாடினார்கள். தே என்றது வேற. செகண்ட் பர்சன் என்றா யூ, விளங்குதா? நான் ஐ am 11 years old, you are 11 years old. நீர், அதைத்தான் யூ என்று சொல்றது. இந்த 5க்கும் உள்ள வித்தியாசங்கள் நாங்கள் வந்து ஆக்கள் இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் என்று கதைக்கிறதுக்குள்ள வந்து நீங்கள் விளங்கணும். வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் மீன் ஐ, நான் என்ன பற்றி சொல்றேன். தேர்ட் பர்சன் என்றா வந்து அவர்கள் மெட்டாக்களை பற்றி சொல்றேன். யூ ரெண்டாம் இது செகண்ட் பர்சன் என்றா யூ, நீர், அதைத்தான் செகண்ட் பர்சன் என்று பேர், ரைட்? இதுல ரவீன் விளங்கிச்சுதா? இது விளங்குதா? ஓகே, நாங்கள் அதை எப்படி பாவிக்கிறன்றதை பார்ப்போம். இப்ப இது யாரும் ஃபர்ஸ்ட் பர்சன் என்று கதைச்சால், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் என்று கதைச்சால் அவ என்ன கதைக்கணும்ன்றது வந்து உங்களுக்கு விளங்குவோம். அதற்கு தான் நான் இதை போட்டிருக்கிறேன், ரைட்? ஓகேயா?
ஓகே சரி. Okay. கமலியா இதை வாசிங்களா? First person singular. First person plural. Third person singular. Third person plural. Second person. ஓகே, இதுல மீனிங் நான் அப்ப விளங்கப்படுத்தினான், விளங்கிச்சுதா எல்லாம்? ஓகே, அப்ப டினு வாசிங்கடா. First person singular. First person plural. Third person singular. Third person plural. Second person. ஓகே சரி. அப்ப இதுல விளங்கிச்சுதானே? அப்ப இதுல நாங்கள் முதலாவது டென்சஸ் காலங்களை பற்றி பார்த்துறாங்க. அடுத்தது நவுன் வேர்ப் என்னன்னு பார்த்துறாங்க. நவுன் வேர்ப் ப்ரொனவுன் ரெண்டு. அடுத்தது சிங்குலர் ப்ளூரல் ரெண்டா பார்த்துனாங்க. பிறகு ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர் ப்ளூரல் ரெண்டா என்னன்னு பார்த்துனாங்க. ரைட்? அப்ப இதெல்லாம் விளங்கினால் அடுத்தது நாங்கள் ஆம் ஆர் இஸ் என்றது ஒரு என்னன்னு பார்ப்போம். ரைட்? எப்ப ஆம் பாவிக்கிறது, எப்ப இஸ் பாவிக்கிறது, எப்ப ஆர் பாவிக்கிறது நாங்கள் பார்த்து, நான் ஒரு சார்ட் மாதிரி போட்டேன். நான் ஒரு டேபிள் மாதிரி போட்டேன். நான் ஆம் ஆம் யூஸ்ட் when talking in the first person. அது சிங்குலர், it is used with singular first person pronoun. நான் இதுல பார்த்தேன். ஆம் used, இது இது நான் இதுல எழுதின இங்கிலீஷ் விளங்கிச்சுதா? இது ரவீன் விளங்கிச்சுதா? இது நான் எழுதின இங்கிலீஷ் இதுல விளங்கிச்சுதா? என்ன சொல்ல பாருன்னு விளங்கிச்சுதா? நான் சொல்ல விளங்கிச்சுதா? ஓகே. ஆம் எப்பவுமே சிங்குலர் ஃபர்ஸ்ட் பர்சனோட பாவிக்கலாம். சிங்குலர் ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன? சிங்குலர் ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ. ஐயோட தான் ஆம் பாவிக்கிறது. விளங்குது? ஆம் பாவிக்கிறது ஐ ஓட பாவிப்படும். ரைட்? ஐ ஆம் 11 years old. ரைட்? ஹி ஆம் என்று சொல்றே இல்லை, ஓ யூ ஆம் என்று சொல்றே இல்லை. ஐயோட தான் ஆம் பாவிக்கிறது. ரைட்? அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரோட தான் இந்த ஆம் பாவிக்கிறது. ஓகேயா? ஓகே. அப்ப அடுத்தது நான் அடுத்தது ஆம் யூஸ்ட் இன் பிரசன்ட் டென்ஸ். இப்ப ஐ ஆம் 11 years old என்றா நீங்கள் இப்ப உங்களுக்கு 11 வயசு. அப்ப ஆம் பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ் என்ன? நிகழ்காலம். அப்ப நிகழ்காலத்தோட ஒட்டின ஒரு இதோட ஆம் பாவிக்கிறது. இப்ப நான் எக்ஸாம்பிள் 2 போட்டிருக்கிறேன். I am playing. I am a doctor. Right? அப்ப ஆம் உங்களுக்கு இதோட பாவிக்கிறது. ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரோட, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரொனவுண்டோட, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரொனவுன் சிங்குலர் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரொனவுண்டோட பாவிக்கிறதானே. இஸ் அப்ப பாவிக்கிறேன்னா இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர் நவுனோடையும் பாவிக்கலாம், ப்ரொனவுனோடையும் பாவிக்கலாம். இஸ் பாவிக்கல he is, he is என்று பாவிக்கலாம். தேர்ட் பர்சனோட பாவிக்கிறது என்ன? he is, she is, I is என்று பாவிக்கிறே இல்லை ஒரு தரம். he is, she is என்று பாவிக்கலாம். அதே நேரம் ப்ரொனவுண்டோடையும் பாவிக்கலாம். it is a dog, it is a cat அப்படியும் பாவிக்கலாம். ரைட்? இஸ் பாவிக்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் நவுனோட பாவிக்கிறது. ராமு இஸ் பிளேயிங், திஸ் இஸ் a cat என்றது பாவிக்கலாம். ரைட்? இஸ் இஸ் யூஸ், இஸ் பிரசன்ட் டென்ஸோட தான் யூஸ் பண்றது. இஸ் இப்ப நிகழ்காலத்தோட. அது மாதிரி ஆர் என்றது ப்ளூரல் தன்மையோட பாவிக்கிறது தான். இது இந்த ஆமும் இஸ்ஸும் சிங்குலரோட பாவிக்கிறது. ஆர் ப்ளூரலோட பாவிக்கிறது தான் ஆர். R is used with plural nouns and இது are with present tense. Children are playing, they are walking.
அப்ப இது வந்து தே என்றது ப்ரொனவுன், சில்ட்ரன் என்றது நவுன். அப்ப வந்து இது வந்து ஆ வந்து ப்ளூரலோட பாவிக்கிறது, தன்மையோட பாவிக்கிறது. இதுல நான் சொன்னதுகள் ஏதாவது விளக்கம் விளங்கினதா? டினு விளங்கிச்சுதா இது நான் சொக்காய்ச்சது? விளங்குச்சு சார். ஓகே, கமலியா? விளங்குச்சு சார். ரவீன் விளங்கிச்சுதா? விளங்கிடுச்சு சார். ஓகே, இதை நான் உங்களுக்கு வந்து இதை நான் ஷேர் பண்ணுவேன் உங்களோட குரூப்பில். இதை வந்து நீங்கள் வந்து நோட்ஸா வச்சிருக்கலாம். நீங்கள் ஆரம்பிக் கல்ச்சர் இது ஒரு நோட்ஸா நீங்க வச்சிருக்கலாம், ரைட்? இப்ப நான் வந்து உங்களோட புக்கில எப்படி இந்த இதை பாவிக்கிறன்றதை பார்ப்போம். பேஜ் 8. ஓகே, இதுல வந்து நீங்கள் வந்து இந்த நோட்ஸை வச்சுக்கொண்டு இதுல வந்து நீங்கள் ஃபுல்லா எழுத தேவையில்லை. நீங்கள் 3 பேரும் செய்கிறீங்களா இந்த எக்ஸசைஸ் இருக்க? ஓகே சார். இதுல 1 இருந்து 7 மட்டும் நாங்கள் ஃபுல் சென்டென்ஸ் எழுத தேவையில்லைனா 1-2 போட்டுட்டு இதுல என்ன பாவிப்பீங்கள் என்று எழுதுங்கோ. 2 போட்டுட்டு இதுல இதுவும் என்று எழுதுங்கோ. ஃபுல் சென்டென்ஸ் எழுதாமல் எந்த பிளாங்க்ஸ் என்றதை எழுதுங்கோ, ரைட்? என்ன ஃபீல் இந்த பிளாங்க்ஸ் என்றது ஒரு எழுதுங்க. ஓகேயா ரவீன், முடிச்சுட்டீங்களா? ஓகே, அப்ப இதுல வாசிங்க. முதலாவது எப்படி எழுதுவீங்களே? ரவீன். I am in the classroom. I am in the class. I am a student. I am. அது வந்து first I என்றது என்னது? அது வந்து first person, right? First person. அது என்ன? I என்னது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர் சார். சிங்குலர், ரைட், குட். அடுத்தது என்னது? She is in the staff room. முதலாவது என்ன? She is a teacher. ஓகே. She is in the staff room. Staff room, ஓகே. அப்ப இது இப்ப வந்து she is என்றது வந்து அது வந்து she என்றது என்ன? சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர், ரைட்? அது வந்து தேர்ட் பர்சன், அவர்கள் தேர்ட் பர்சனை பற்றி சொல்லும். ஓகே, குட். இது வந்து என்னது? We are scouts. We are at the camp sit. நான் அது சொல்றேன். ஸ்கவுட்ஸ் என்ன தெரியுமா? தெரியாது சார். அது நீங்கள் ஸ்ரீலங்கால சாரணர்கள் சொல்லுவீங்க. சாரணர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? தமிழில இந்த வசனம் சாரணர்கள் என்று ஸ்கவுட்ஸ் என்று சொல்லுவீங்க. இதாவது இந்த ஸ்கூல்கள்ல அதுவையில் வந்து என்னென்னால் போய் இப்ப கொஞ்சம் பேர் எடுத்து அதுவையில் போய் வந்து கேம்பிங்ல போறது, அதுகள் போறது, அது வந்து சாரணர்கள். தமிழில நீங்கள் பாருங்க, தமிழில சாரணர்கள் என்னன்னு பாருங்க. சாரணர்கள், அதுதான் ஸ்கவுட். திருப்பி சொல்லுங்க, ஸ்கவுட்ஸ். மற்றது அடுத்தது வந்து we are at the campsite. ஓகே சார். campsite. அப்ப CAMP campsite என்றால் கேம்ப் வந்தால் கேம்ப் போறா வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் வந்து ஒரு டென்ட் எல்லாம் நீங்கள் எல்லாம் ஒரு கூடாரம் வந்து டென்ட் எல்லாம் போட்டு இருக்கிற இடத்தை சொல்றது கேம்ப் சைட் என்று சொல்றது, ரைட்? அந்த இடத்துல கேம்பிங்ல அதைத்தான் சொல்றது we are at the campsite, ரைட்? அந்த கேம்ப் அதுல ஒரு கட்டிடம் இராது, நீங்களே ஒரு டென்ட்டை கொண்டு வந்து போட்டு அதுல இருப்பீங்க, ரைட்? அதை சொல்றது we are at the campsite. ஓகே, அது அடுத்தது சொல்லுங்க. இருக்கு is Miss Ferreira. மிஸ்டர் பெரேரா. மிஸ்டர் எம்ஆர் என்று சொல்றது மிஸ்டர், ரைட்? எம்ஆர் வந்து மிஸ்டர், ரைட்? அது வந்து he is Mr. Pereira. அடுத்தது he is in the office. ஓகே, அப்ப he is Mr. Pereira. மிஸ்டர் என்றது வந்து தமிழிலே என்னது? மிஸ்டர் ஏன் யார மிஸ்டர் என்று சொல்றது? ஒரு
ஆம்பளையை தான் மிஸ்டர் என்று சொல்றது, ரைட்? மிஸ்டர் பெரேரா, மிஸ்டர் அன்னைக்குல திரு. தமிழில திரு என்று சொல்லுவீங்களா? தமிழில திரு என்று பாவிச்சீங்களா? திருமதி என்று பாவிக்கிற நீங்களா? அது மாதிரி திரு பெரேரா, அதுதான் மிஸ்டர் பெரேரா என்று சொல்றது, ரைட்? இஸ் மிஸ்டர் பெரேரா. அடுத்தது they are cricketers. Okay. They are in the playground. Okay. They are cricketers. அது வந்து சிங்குலரா ப்ளூரலா? Plural, sir. Plural. Okay. They and third person. மூன்றாவது நபர்ல குறிக்கிற third person, right? They are cricketers. They are in the playground. Okay. அடுத்தது You are a good student. You are doing your homework. Okay. You அண்டது வந்து என்னது? ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா? செகண்ட். யூ அண்டது செகண்ட். நான் நோட்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன். யூ அண்டது செகண்ட், ரைட்? நீங்க உங்களை பற்றி, அவர்களை பற்றி சொல்றது தேர்ட், உங்களை பற்றி சொல்றது எங்களை பற்றி சொல்றது ஃபர்ஸ்ட், யூ அண்டது செகண்ட். ஓகே. அடுத்தது It is our library. It is very cute in the library. ஓகே. இது ஸ்பெல் பண்ணது ராங்கடா. Quiet in the library. Quiet. திருப்பி சொல்லுங்க. Quiet and Quiet. Quiet. திருப்பி சொல்லுங்க. Quiet என்னது? Quiet, sir. அமைதி. It is very quiet in the library. Library என்னது? நூலகம், sir. நூலகம், வாசியசாலை, ரைட்? நூலகத்துல வெரி மிகவும் அமைதியாக இருக்கின்றது. It is very quiet in the library. அதுதான் it is very quiet என்று சொல்றது. சரியா? Okay. ஓகே. கமலியா வாசிங்க. I am a student. I am in the classroom. She is a teacher. She is in the staff room. We are scouts. We are at the campsite. He is Mr. Pereira. He is in the office. They are in the playground. You are a student. You are doing your homework. It is our library. It is very quiet. The library. Quiet. திருப்பி சொல்லுங்க. Quiet. அந்த Q வரைக்குள்ளடா அந்த சவுண்ட் வரும். Quiet. IET வந்து H. Quiet. Okay. Dinu வாசிங்க. I am a student. I am in the classroom. She is a teacher. She is in the staff room. We are scouts. We are at the campsite. He is Mr. Pereira. He is in the office. They are cricketers. They are in the playground. You are a good student. You are doing your own work. It is our library. It is very quiet in the library. Okay. Okay, good. அப்ப வந்து இது வந்து எல்லாரும் அதுல விளங்கி இருக்கிறீங்க. இதுல வந்து நான் இப்ப நீங்கள் வந்து பேஜ் 21 ஸ்கூல்ல செய்தேன்னு சொன்னீங்க. இதுல வந்து நீங்கள் அந்த 21க்குள்ளே நீங்கள் பார்த்து நீங்கள் ஏதாவது நான் எக்ஸசைஸோட போவேன்.
ஆனா நீங்கள் ஏதாவது சொல்லுகள் விளங்கி இல்லையா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சில சொல்லுகள் விளங்கி இல்லைன்னா நீங்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட ஒரு ஒரு இன்னொரு ஒரு பேஜில் எழுதினால் நான் வந்து அந்த கிளாஸ்ல வந்து சொல்லுவேன், இந்த சொல்லு இப்படித்தான் உங்களோட ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல அல்லது வந்து இந்த சொல்லு விளங்க இல்லை என்றால் நீங்கள் வந்து அந்த கிளாஸ்ல வந்து நீங்கள் எனக்கு அந்த அந்த குரூப்ல போட்டு விடுங்க. நான் அந்த அடுத்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ்ல நான் இந்த ஒரு கொஞ்சம் சொல்ல எடுத்துக்கொண்டு போவேன். ரைட்? அந்த சொல்லுகள் நீங்கள் விளங்கணும். நீங்கள் படிக்கக்குள்ள அந்த இங்கிலீஷ்ல வந்து முக்கியம் வந்து அந்த சொல்லுக்கு விளக்கம் தெரியணும். அந்த யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங், அந்த சென்டென்ஸின் மீனிங் தெரியணும். மற்றது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியணும். அந்த சொல்ல வந்து நான் எப்படி நாங்கள உச்சரிக்கிறதுன்றது தெரியும். சரியா? மற்றது இது வந்து இந்த எக்ஸசைஸ் இது வந்து எப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறது. இப்ப நீங்கள் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப இந்த இதுல வந்து நான் இப்ப நீங்கள் முதலாவது எழுதினது வந்து இத இப்படி போட்ட நீங்கள் எல்லாம் யூ ஆர் அ குட் ஸ்டூடெண்ட், அத வந்து கேள்வியா ஒரு கொஸ்டினா போடுறேன்னு அப்படி கேட்பீங்க. ஆர் யூ அ குட் ஸ்டூடெண்ட், அதைத்தான் நாங்கள் இதுல பாக்குறோம். Are you Menaka is a player, is he a player and question mark இருக்கல்ல, it is a football, is it a football, அதைத்தான் இந்த எக்ஸசைஸ்ல போடுது. yes I am Manuka, yes he is a player, yes it is a football. எப்படி ஒரு கொஸ்டினா போடக்குள்ள ஆர் முன்னுக்கு வரும், யூ ரெண்டாவதா வரும். ஓகே, நான் இதுல அடுத்த 7:40 ஆச்சு. அடுத்த முறை நான் வந்து உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்ல வந்து இப்ப இந்த இது நான் இந்த 2-3 எக்ஸசைஸ் குரூப்ல போட்டு விடுவேன். இந்த கூட வந்து இந்த ஆம் இஸ் ஆர் வந்து கூட வடிவா பாவிக்க வேண்டியது பண்ண இந்த நோட்ஸையும் பார்த்து நான் வந்து இந்த நோட்ஸை இதண்டு விடுவேன். அந்த நோட்ஸையும் பார்த்து அந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணி விடுவேன். அது திருப்பி அந்த சென்டென்ஸை திருப்பி எழுதி அதுல வந்து நான் அந்த ஆம் இஸ் ஆர சரியான இடங்கள்ல பாவிங்க. ரைட்? சரியா? அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணுவேன். அது ஒன்று. மற்றது வந்து இந்த மை செல்ஃப் இருக்குல்ல, இந்த மை செல்ஃபை வந்து இந்த இதுல பாக்கல எப்படியா நீங்க ஸ்கூல்ல ப்ரெசென்ட் பண்ணினீங்க. Give a speech about myself to your classmate. Write in your note. You can start like this. Good morning, good after, dear sir. ஒரு presentation செய்கிறது. உங்களை இப்ப நீங்கள் சொன்னது ஒரு வசனம் மாதிரி. நீங்க சொன்னீங்க my name is Kamalya, my name is Dinudaksin, my name is இது. அத வந்து ஒரு நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு கொஞ்சம் ஆட்களுக்கு முன்னால செய்யற என்றால் அப்படி ஒரு பிரசன்டேஷனை அப்படி செய்வீங்க என்றது அடுத்த முறை ஒரு ட்ரை பண்ணி கொண்டு வாங்க. சரியா? ஒரு இது மாதிரி இப்ப குட் மார்னிங் ஆஃப்டர்நூன், டியர் டீச்சர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஹியர் டு ஸ்பீக் அபவுட் மை செல்ஃப், ஐ எம் Dinudaksin, ஐ எம் 11 years old. அந்த நீங்கள் அந்த பிரசன்ட் பண்ணிக்குள்ள வந்து நீங்கள் ஒரு சொல்லுகளை அந்த ஒரு வசனமா பாவிக்கிறதுக்கு பிரசன்ட் பண்ணிக்குள்ள நீங்க ஸ்கூல்ல பிரசன்டேஷன் செய்திருக்கிறீங்களா? அடுத்த ஹோம்ஒர்க் வந்து இது மற்றது நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் ஷேர் பண்ணி உங்களுக்கு இந்த இஸ்எம்ஆர்லையும் ஒரு 2-3 எக்ஸசைஸ போட்டு விடுறேன். அதை நீங்கள் வீட்டுல செய்யுங்க. மற்றது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது வசனங்கள் நீங்கள் விளங்க இல்லையா ஒருக்கா கேளுங்க. திருப்பியா எவ்வளவு தரம் கேட்கலாம். நீங்கள் ஸ்கூல்ல படிக்கக்குள்ளேயும் இந்த சொல்லு விளங்க இல்லை இந்த சொல்லு விளங்க இல்லை என்றால் நீங்கள் எழுதி கொண்டு வந்து இந்த குரூப்ல போடுங்க. எனக்கு இந்த சொல்லு விளங்க இல்லை என்று போட்டோன்னா நாங்கள் அந்த கிளாஸ்ல நாங்கள் அதை பார்க்கலாம். ஏன்னா கிளாஸ்ல படிக்கிறதையும் நீங்கள் ஸ்கூல்ல படிக்கக்குள்ளேயும் அந்த சொல்லுகள் வந்து விளங்கணும்ன்றது விளங்கணும். அப்ப வந்து நாங்கள் கட்டாயம் அதை சொல்லுகள் விளங்கி இருக்கணும். அப்ப நாங்கள் அதை கிளாஸ்ல எடுக்கலாம். சரியா? வேற ஏதாவது இருக்குதா? கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குதா? ஓகே. Thank you, sir. Okay, thank you. No problem. I'll mention. Okay. Bye. Okay.